ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் செல்ல பிள்ளையே, இன்று ஆடி 18 மகிழ்ச்சியான செய்தி, மங்களகரமான செய்தி உன்னை தேடி வரும். ஆம் செல்லமே, இது சிறுவாபுரி முருகனின் அருள் வாக்கு. நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த காரியம் நடைபெறாமல் தட்டிக்கொண்டே போவதையும், அதனால் நீ நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தடங்கல்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்திருப்பாய். இதையெல்லாம் உன் முருகப்பெருமான் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். கவலைப்படாதே, இதற்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது. இன்றைய காலை பொழுதில் உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடிந்திருக்கிறது. ஆம் செல்லமே, இன்று ஆடி 18 மகிழ்ச்சியான செய்தி, மங்கள செய்தி உன்னை தேடி வரும். நிச்சயமாக கவலைப்படாதே, உனக்கான விடிவு காலம் வந்துவிட்டது என்று சொன்னேன் அல்லவா? இதோ உன் ஏக்கம் இப்போது சந்தோஷமாக மாறப்போகிறது. உன் விருப்பம் நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாக நிறைவேறப் போகிறது. சந்தோஷப்படு என் செல்லமே. இதை உனக்கு தெரிவிக்க வேண்டிதான் உன் வீடு தேடி உன் முருகப்பெருமான் ஓடோடி வந்துள்ளேன். உன்னுடைய பரிபூரண பக்தியால் மகிழ்ந்து போனேன் நான். உன் விருப்பம் நிறைவேறப் போகிறது. உன்னை தேடி இதோ உன் விருப்பங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அந்த விருப்பம் உன் வாழ்க்கை தரத்தையே மாற்றப் போகிறது. இந்த வாய்ப்பை மட்டும் நீ நழுவ விடக்கூடாது. நீ எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அது உன்னை நிச்சயமாக தேடி வருவதை பயன்படுத்திக் கொள். அது உன்னை முழுவதுமாக மாற்றிவிடப் போகிறது. இவையெல்லாம் தெரியாமல் ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? இந்த முருகப்பெருமான் இருக்கும்போது எப்போதும் எதற்காகவும் கவலைப்படக்கூடாது. நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்பிக்கைதான் வாழ்க்கை. முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களும் எப்போதும் உனக்காகத்தான். அவற்றையெல்லாம் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ரகசியம் உன்னிடமே உள்ளது. ஏனென்றால் கடந்து போன விஷயங்களையும் முடிந்து போன விஷயங்களை பற்றியும் நீ ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறாய். கலங்கக்கூடாது. எப்போது உன் பாரங்களை சுமக்க நான் இருக்கிறேன் என்று தெரிந்து வந்தபோது இப்போது உனக்கு எதிராக இருப்பவர்கள் உனக்கு பக்கபலமாக வருவார்கள். பொறுமையுடன் காத்திரு. உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாமல் இரு. நீ அவர்களே அதிர்ச்சி அடையும் அளவிற்கு அசாதாரணமான சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன்வந்து நிச்சயம் நிற்பாய். விரைவில் உன் பிரச்சனைகளையும் தீர்த்து உன் வாழ்க்கையில் மன அமைதியையும் அளிப்பேன். இது உன் முருகப்பெருமானின் சத்திய வாக்கு. கவலைப்படாதே என் செல்லமே. உன் அழுகையையும் உன் வழிகளையும் நான் நன்கு அறிவேன். இதோ உனக்கான காலம் நான் உருவாக்கிவிட்டேன். நிம்மதியாக இரு. எனக்காக யாருமே இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகி விடுகிறது. சதா சர்வகாலமும் முருகா முருகா என்று என்னிடம் முருகன் இருக்கிறார் என்று எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார். என் கூடவே தானே முருகப்பெருமான் நான் இருக்கிறார், அவர் கூடவே தான் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிப்பார். உனது பயமெல்லாம் போய் அந்த இடத்தில் தைரியம் கிடைக்கும். நானே உனக்கு நிரந்தரம். ஆம் செல்லமே, இதை எப்பவும் ஞாபகம் வைத்துக்கொள். நீ உச்சத்தை அடைவாய். நீ கேட்டது கிடைக்கும், கிடைத்தது நிலைக்கும். உன்னை தடுக்க 1000 கைகள் இருந்தாலும் தாங்கி பிடிக்க என் கைகள் உள்ளது. எழுந்து வா. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு. உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவாய். கவலைப்படாதே. யாம் இருக்க பயம் ஏன்? எதற்கும் கலங்காதே. நீ வேண்டியது அனைத்தும் நிறைவேறும். ஆம், நான் நிறைவேற்றி தருவேன் உனக்காக. தினந்தோறும் பக்தியுடன் என்னுடைய நாமத்தை நீ படித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? என்னுடைய கந்த சஷ்டி கவசத்தை நீ படித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அப்படி படிப்போரை எல்லா கேடுகளில் இருந்தும் நிச்சயமாக விடுவிப்பேன். எங்கெல்லாம் என்னை நீ புகழ்ந்து பாடப்படுகிறதோ என்னுடைய நாமத்தை, அங்கெல்லாம் நான் அதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்ன செய்தாலும் நான் உன் மீது கோபப்படுவேன். ஏனென்றால் நீ என்னுடைய செல்லப்பிள்ளை. இன்னும் உனக்கு பக்குவத்தை போதிக்கவே உனக்கான பல தோல்வியை உனக்காக அனுமதித்தேன்.
உன்னுடைய சிந்தனை இன்றைய காலகட்டத்தை மட்டும் பார்க்கிறது. எனது நோக்கமோ எதிர்காலம் தொடர்பானது. நீ எதிர்காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய வகையில் இத்தனை சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்து உன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறேன். உனக்கான விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும். உன்னுடைய முழு கவனத்தையும் இப்போது செய்யும் பணிகளிலிருந்து விடுபட நினைக்காதே. உன்னை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் முருகப்பெருமான் உன்னை உயர்த்தி பார்க்கப் போகிறேன். உன் வாழ்வில் இனி சந்தோஷம் மட்டும்தான். உன் துன்பங்கள் எல்லாம் விலகி இன்பங்கள் பெருகிட இந்த நல்ல நாளில், அதாவது ஆடி 18 அன்று உனக்கு வாழ்க்கை மங்களமாக மாறப்போகிறது. இந்த நாள் உனக்காக இனிய நாளாகத்தான் மாறப்போகிறது. உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும். தைரியமாக இரு. இது இனி என் செல்லப்பிள்ளை ராஜயோகத்தில் வாழப்போகிறாய். என் செல்லப்பிள்ளையான நீ எவ்வளவோ கஷ்டத்தை கடந்து வந்து விட்டாய். யாரோ உன்னை புறக்கணித்து விட்டார்கள் என்று நீ அழலாமா? யார் உன்னை புறக்கணித்தாலும் கவலைப்படாதே. இதோ எனது கண்கள் பக்தியோடு தொழுபவர்களையும் அன்போடு நேசிப்பவர்களையும் அவர்களை நான் என்றும் கைவிட மாட்டேன். அவர்களின் நடவடிக்கைகளை கவனித்த வண்ணம்தான் இருப்பேன். எனது அருளால் இன்றோடு உன் துன்பங்கள் எல்லாம் விலகி உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது. உன்னுடைய குடும்பம், தொழில் நீ நினைத்ததை விட மிக சிறப்பாக இருக்கும். உனக்கு அருகில் உன் முருகப்பெருமான் நான் இருக்கும்போது வாழ்க்கையில் நீ சாதிக்க முடியாது என்ற காரியம் ஒன்றுமே இல்லை. இதோ கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தும் கடந்து செல்லும். ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையை உன் முருகப்பெருமானிடமிருந்து நீ அனுபவம் பூர்வமாக அனைத்தையும் பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறாய். உனக்கு மகிழ்ச்சி பெரிய அளவில் வரப்போகிறது. சோதனை அதிகம் இருந்தால் வருத்தப்பட தேவையில்லை. அப்படி இருந்தால்தான் உனக்கான மகிழ்ச்சி அடுத்த நொடியில் உனக்கு வந்து சேரும். அதனால் கவலைப்படாதே, நல்லதுதான் நடக்கும். எல்லோரும் உன்னை விட்டு விட்டால்தான் என்ன? நான் இருக்கிறேனே உனக்கு. உன்னை இறுக பிடித்திருக்கிறேன். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஏன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டு இருக்கிறாய்? அப்படி இருக்க வேண்டாம் என் செல்லமே. அது நடந்திடுமோ, இது நடக்குமோ என்று மனதை குழப்பிக் கொண்டு இருக்காதே. அப்படி எதுவும் நிச்சயமாக நடக்காது. உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். நீ எதிர்காலத்தை நினைத்து பயப்படவே வேண்டாம். உன் மனம்தான் உன்னை குழப்பி பல சங்கடங்களை உருவாக்குகிறது. நிம்மதியாக இரு. எதை பற்றியும் நீ நினைக்க வேண்டாம். எதை பற்றியும் நீ நினைத்து கவலையும் பட வேண்டாம். ஏனென்றால் நடக்கப் போவது உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. நிச்சயமாக நடக்கும். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. ஆகவே எந்த பிரச்சனையும் வராமல் உன்னை இந்த முருகப்பெருமான் பாதுகாத்து வருவேன். நீ எதை நினைத்தும் மனக்குழப்பத்திற்கு ஆளாகி மனம் சங்கடப்பட வேண்டாம் என்றுதான் இந்த ஆடி 18ஆம் பெருக்கன்று உன்னை உன் முருகப்பெருமான் உனக்காக அருள் வாக்கு கொடுக்கிறேன். நிச்சயமாக உனக்கானது நல்லதுதான் நடக்கும். இது முருகனின் அருள் வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.